நீலகிரியில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், பிளாஸ்டிக் தடை சட்டத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், கார்ப்பரேட் டாக்ஸி நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் பந்த் அறிவிக்கப்பட்டது. அதன்படி உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட 6 தாலுகாக்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டன. ஆட்டோ, சுற்றுலா கார் ஓட்டுநர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்தனர். இதனால் மார்க்கெட் பகுதி, மெயின் பஜார், மத்திய பேருந்து நிலையம் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சின்ன ஒரு டீ ஷாப்பு, ஒரு ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை. குழந்தைங்கள்லாம் வச்சு வந்திருக்கிறோம். ஈவன் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் வேறு இடம் கூட பார்த்துருக்கலாம். பட் இது எதுவுமே தெரியல. சடனாக கேட்கவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நைட்டு வந்தேன், நான் ரூம் எடுத்தாச்சு. இப்போ காலையில் பார்த்தா வெக்கேட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஃபுட்டு எல்லாமே ஷாப்ஸுங்க எல்லாமே க்ளோஸு. ஒரு டீ குடிக்கணும்னா கூட ஷாப் இல்லை. ஃபுட்டுக்காக கீழே தான் இறங்கி போகணும். கீழே இறங்கி போனால் 45 கிலோமீட்டர் கீழே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்நிலையில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் இ பாஸ் சோதனைக்கு பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். 15 சோதனை சாவடிகளில் சோதனை நடத்தப்பட்டது. புதிதாக இ பாஸ் பதிவு செய்பவர்களுக்கு அனுமதி கிடைக்காததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் சாலையில் காத்திருக்க நேரிட்டது. சென்னை அருகே கார் மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை கீழம்பாக்கம் அருகே உள்ள தையூர் பகுதியை சேர்ந்த ஹரிதாஸ் காயாரில் உள்ள தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு மனைவி சுகந்தி, மகன்கள் லியோ டேனியல், ஜோ டேனியலுடன் பைக்கில் சென்றார். இரவில் வீடு திரும்பும் போது காயார் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த ஹரிதாஸ், மனைவி சுகந்தி மற்றும் 2 மகன்களை மீட்டு அருகில் உள்ள கீழம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஹரிதாஸ், 10 வயது மகன் லியோ டேனியல் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். பிறகு சுகந்தியும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு மகனான ஜோ டேனியல் மட்டும் பலத்த காயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன், மனைவி, மகன் ஆகிய 3 உடல்களை உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரை ஓட்டி வந்த அஸ்வின்குமார் மற்றும் அவருடைய மனைவி பிந்து, மகன் அபினேஷ், பால்மோனி ஆகியோர் லேசான காயங்களுடன் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோடை விடுமுறையொட்டி சென்னை விமான நிலையத்திலிருந்து 206 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு ஏராளமானோர் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல ஆயத்தமாகி வரும் நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னை, இலங்கை இடையே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் மற்றும் அலையன்ஸ் ஏர்லைன் விமான சேவை மீண்டும் தொடங்க உள்ளது. இதேபோன்று ஏர் இண்டியா விமானத்தின் சேவையும் 7லிருந்து 10 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து குவைத், மஸ்கட், தமாம், பஹ்ரைன், டாக்கா உள்ளிட்ட இடங்களுக்கும் 42 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகள் மட்டுமின்றி சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, பெங்களூரு, டெல்லி, மும்பை, கொச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கும் 164 விமானங்கள் கூடுதலாக இயக்கப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகளின் வருகையை பொறுத்து விமான சேவைகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஆன்லைன் ரம்மியால் மேலும் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது. ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த தனியார் வங்கி துணை மேலாளர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் ஈரோட்டில் உள்ள தனியார் வங்கியில் துணை மேலாளராக பணியாற்றி வந்தார். ஆன்லைன் ரம்மி விளையாடும் பழக்கம் கொண்டிருந்த அவர் கடந்த சில நாட்களில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததாக தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த ஜெயக்குமார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே நெய்க்காரப்பட்டியில் சேலம் மயிலாடுதுறை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தண்டவாளத்தில் துண்டாகி கிடந்த ஜெயக்குமாரின் உடலை கண்டெடுத்து ரயில்வே காவலர்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து வங்கி துணை மேலாளர் தற்கொலை செய்து கொண்டது குறித்து மோகனூர் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து குடியிருப்பதற்கு வாடகை தராதவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே பகுதியைச் சேர்ந்த உடுமன் மொஹிதீன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கடந்த 1995ஆம் ஆண்டே அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அறநிலையத்துறையின் அனுமதியின்றி இடம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறி 1997ஆம் ஆண்டு நில விற்பனை உத்தரவை ஆணையர் ரத்து செய்ததாகவும் கோயில்
நிலத்தை வேறு யாரும் உரிமை கோர முடியாது என தென்காசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோயில் நிலத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் 81 ஆக்கிரமிப்பாளர்களிடம் வாடகை வசூலிக்க அறநிலையத்துறை முடிவு செய்ததாக உயர்நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை 58 பேர் ஏற்றுக்கொண்ட நிலையில் 23 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பிட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் மரியா கிளாடி கோயில் நிலங்களை யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்க முடியாது என்று கூறினர். அனைவருக்கும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி வாடகையை வசூலிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வாடகை தர மறுப்பவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தவும் ஆணையிட்டனர். அப்புறப்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராஜகோபாலசாமி மீது பக்தர்கள் வெண்ணெயை அடித்து வழிபாடு நடத்திய காட்சிதான் இது. வைணவ தலங்களில் ஒன்றான மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான வெண்ணெயடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் வீதி உலாவாக கொண்டு செல்லப்பட்ட ராஜகோபாலசாமி மன்னார்குடி காந்தி சாலையில் உள்ள வெண்ணெய் தாழி மண்டபத்தை அடைந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ராஜகோபாலசாமி மீது வெண்ணெயை வீசி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்கவெட்டு குதிரை வாகனத்தில் ராஜகோபாலசாமி வீதி உலா அழைத்துச் செல்லப்பட்டார். வெண்ணெய்த்தாழி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் வழங்கி மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். நடப்பாண்டிற்கான பங்குனி பெருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் ராஜகோபாலசாமி வீதி உலா அழைத்துச் செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூரில் உலக ஆட்டிசம் தினத்தை ஒட்டி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்டிசம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீல நிற பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிலையில் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டால் ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அப்சர்வ் அண்ட் டேக் நோட் ஆஃப் இட். இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டு இருக்குன்னா குழந்தைய அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எந்த டைமில் நடந்தது, என்ன நடந்தது எக்ஸாக்டான்றதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் டூ இஃப் பாசிபிள் ஈவன் டேக் அ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் இட். ஸோ தட் நீங்கள் எங்ககிட்ட வரும்போது, டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது அதை நீங்கள் காமிச்சிட்டு, ஸோ தட் வி கெட் அ கிளியரர் ஐடியா ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் ஹேப்பன் அண்ட் ஹவு இட் ஹேப்பன் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஆட்டிசம்ன்றது ஒரு வியாதியாக பார்க்குறத விட இந்த குழந்தைங்க வேர்ல்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த தெரப்பி செஷன்ஸ் மூலமாக அந்த சில்ட்ரனை ஒரு பெட்டர் லைஃப்பில் நம்மளால் வைக்க முடியும். ஆட்டிசம் என்பது நோய் அல்ல, குறைபாடு என்று கூறியுள்ள மருத்துவர்கள் அதனை சரி செய்ய பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் தற்போது வளர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் நடந்த பயங்கர கார் விபத்தின் பதபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 15 முறை பல்டி அடித்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். யத்கிர் பகுதியைச் சேர்ந்த மௌலா அப்துல் என்பவர் அவரின் குடும்பத்தினருடன் பெங்களூருவில் இருந்து சொந்த ஊரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். சித்ரதுர்கா மாவட்டத்தில் சல்லகேரி பல்லாரி இடையே பொம்மக்கனஹள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் 15 முறை பல்டி அடித்தது. இந்த சம்பவத்தில் காரை ஓட்டிய மௌலா அப்துல், அவரின் 15 மற்றும் 10 வயதான 2 மகன்கள் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மௌலா அப்துலின் தாய் ஃபாத்திமா, மனைவி சலிமா பேகம், மற்றொரு மகனான ஹுசைன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த மூவரும் பல்லாரியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.